பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. அருமையான கர்த்தருடைய மக்களை, இன்றைக்கு சங்கீதம் 133 1 இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கிறது. இன்றைக்கு அந்த ஒருமித்து ஐக்கியப்பட்டு அன்பாய் வாழுகிற மக்கள் கம்மி. ஆண்டவர் இந்த ஒற்றுமை குறித்து பல இடத்துல பேசியிருக்கிறார். நீங்க புதிய ஏற்பாட்டில் படிக்கும் போது யாக்கோபுல இருமனம் உள்ளவன் தன் வழியிலே நிலையற்ற, அவனுக்குள்ளேயே சில ஒற்றுமை. அவன் மனசே அவனுக்கு இதுவா அதுவா குழம்புகிற மக்கள் உண்டு. அவங்க மனம் அவங்களுக்குள்ளே இருக்க இருமனம் இதுவா அதுவான்ட்டு. அப்போ தனக்குத்தானே அவன் ஐக்கியம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இது மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 25 தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த தேசமும் எந்த நாடும் எந்த பட்டணமும் நிலைத்திருக்காது. பிரிந்திருக்கிறவனால எதுவுமே செய்யவே முடியாது. ஒரு குடும்பம் கூட அப்படிதான். நீங்க ஒற்றுமை இல்லை, ஐக்கியம் இல்லை, நட்பு இல்லை, சிநேகம் இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் ஆசிரமாக இருக்காது. அதுதான் தங்களிலும் மேன்மையாக எண்ண வேண்டும். நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க 20-21 படித்தீங்கன்னா அவர்கள் ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து, தெய்வ பயத்தோடு ஒருத்தருக்கு கீழ்ப்படிங்க, தங்களிலும் மேன்மையாக எண்ணுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? என்னை விட அவர் சிறந்தவர் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இழிவாகவோ அற்பமாகவோ உதாசீனமாகவோ சக சகோதரனை சக மனிதனை அவன் நடத்த வேண்டிய அவசியம் இருக்காது. அவன் தன்னிலும் மேன்மையான எண்ணுவான். அப்படி நினைக்கும் போது தான், தன்னை தாழ்த்தும் போது தான் எந்த மனிதனோடு ஐக்கியப்பட்டு வாழ முடியும். தேவ மக்களே, நீங்க நான் ஆசிரமா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிற அந்த உபதேசத்துக்கு வரும்போது கண்டிப்பாக நாம் ஆசிரியப்படுவோம். பரிசுத்த வேதத்தில் இந்த ஐக்கியத்தை பற்றி பல வாசகம் சொல்கிறது. 1ஆம் அதிகாரம் 7-9 வாசிக்கும் போது அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்ப நமக்குள்ளே ஒரு தவறோ பிழை இருக்கும் போது அதை மறைப்பதற்கு பிறரை குற்றம் சொல்லுவோம். அதுதான் இன்னைக்கு அநேகருடைய ஒற்றுமை குலைச்சலுக்கு ஐக்கியின்மைக்கு காரணம் என்ன? நமக்குள்ள இருளும் தவறும் இருக்கும் போது அதை மறைப்பதற்கு பிறரை குற்றம் கண்டுபிடித்து குறை கண்டுபிடித்து இன்னைக்கு பிரிவினைகளுக்கு காரணம் என்ன? ஏற்றத்தாழ்வு காரணம் என்ன? நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் காரணம் என்ன? நமக்குள்ளே இருக்கிற குறைகளை நாம் மறைத்து பிறர் குறைகளை பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் ஐக்கிய குலைச்சலை பார்க்கிறோம். இன்னும் நீங்க பிரசங்கி புத்தகம் 4 9 10 11 12 வாசிக்கும் போது இருவர் ஒருமித்து உண்டானால் சூடு 2 பேர் உழைத்தால் பலனை பார்க்க முடியும். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. அநேகர் யாரோடு சேர மாட்டாங்க, தனித்து வாழ்வாங்க, எல்லாரையும் ஒரு மாதிரி உதாசீனம் நினைப்பாங்க. பாருங்க, ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, தனக்கு தானே பிரிந்து இருக்கிறவனுக்கு ஐயோ. தேவ மக்களே, பிரிவினை அது பலவீனமான ஒன்று. இயேசு தன்னுடைய ஊழியத்தில் கூட 2 பேராக அனுப்பினார். ஒருவன் 1000 பேரும் 2 பேர் அங்கு ஒற்றுமை சொல்றாரு. 10,000 பேரை துரத்துவார்கள். அது ஒற்றுமையா இருந்தா ஊரையே நம்மால் எதிர்த்து போராட முடியும். அதனால குடும்பங்களில் சகோதரர்களுக்குள்ள பிரிவினை கஷ்டம் கண்ணீர் இருக்கும் என்றால் அதை மாற்ற முயற்சித்து பாருங்கள். அங்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய சமாதானத்தை உங்க வாழ்க்கையை பார்க்க முடியும். மனிதனுக்குள்ளே உளவியலை சைக்காலஜியில் இப்படி சொல்றாங்க, ஒருவன் திங்கர், இன்னொருவன் அச்சுவர், இன்னொருவன் ஆக்டிவேட்டர். கடவுள் மனுஷனை படைக்கும் போது பல பண்புகளோடு படைக்கிறார். ஒரு சிலர் யோசித்து 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 ஒரு காத்து செய்வார்கள். அதை யோசிக்காம செய்ய மாட்டார்கள், அவர்கள் நம்ப மாட்டார்கள். யோசித்து இப்படி ஆகிவிட்டா அப்படி ஆகிவிட்டா. இன்னொருத்த அச்சுவர், இவர் யாருங்க? அவர் இருந்தாதான், அவர் போனாதான், யாரும் நம்ப மாட்டார். ஒருத்தர் வேலை அனுப்பிட்டு அவன் பின்னாடியே போய் செக் பண்ணுவார், தான் வேலையை தானே செஞ்சுவார். ஒரு கதை இப்படி படிச்ச ஒரு மாமியாரை சொல்றாங்க, ஐயோ நான் கஷ்டப்படுறேன், வீட்டு வேலை செய்யறேன், பாத்திரம் கழுவுறேன், வீட்டை பெருக்கிறேன், நான் ஒருத்தி செய்ய எல்லாம் சும்மா இருக்காங்க. அப்ப அந்த நாடகத்தை ஒரு கதையில பிளாஷ்பேக் பார்த்தா அவருடைய மருமகள் வீட்டை பெருக்கும் போது, ஏமா அவனுக்கு வீடு பெருக்க தெரிந்தா மாட்டு அவங்கள வாங்கி பெருக்கிறது. மகன் வீட்டை ஒற்றடிக்கும், ஏண்டா அவனுக்கு ஒற்றடிக்க தெரியாடா சொல்லி அவங்கள வாங்கி ஒற்றடிக்கிறது. பொண்ணு பாத்திரம் கழுவும் போது இப்படியா கழுவுத்து வாங்கி கழுவுறது. யாருமே நம்பாம எல்லா வேலையும் அவங்களே செய்யறதுனால அந்த வேலையுடைய கஷ்டம் அவங்களுக்கு பாரப்படுகிறது. இவங்க யாரையும் நம்பாம எல்லா தன்மையிலும் நம்பிக்கை வைக்கிறவங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா யார் நெல் குத்துறாங்க, இவர் குத்துறாங்க, அவர் குத்துறாங்க, நமக்கு தேவை அரிசி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆக்டிவேட்டர், இவர் செய்யறாரோ இல்லையோ மற்றவரை செய்ய வைப்பார். அருமையான தேவ மக்களே, மனிதர்களே ஒருத்தர் யோசித்து பொறுமை செய்வார்கள், ஒருத்தர் தான் செஞ்சாதான் சரின்னு நினைப்பார்கள், ஒரு சிலர் யார் செஞ்சா என்ன நினைப்பார். இது 3மே ஒரு பக்கம் சரிதான், இன்னொரு பக்கம் தவறுதான். அதனால 3 மன பக்குவம் உள்ளவர்களை, நிலை உள்ளவர்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு வாழும்போது அங்கே பிரிவினை இருக்காது, கஷ்டம் இருக்காது, கண்ணீர் இருக்காது. தேவ மக்களே, நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், நமக்குள்ளே பிரிவினை வராது. ஜெபம் பண்ணும்போது கூட
மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19 வசனத்திலே அல்லாமலும் பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அந்த ஜெபத்திற்கு பதிலை தருகிறார். அப்ப ஜெபம் ஒரு வெற்றியாக சக்சஸ் ஆக மாற வேண்டும் என்றால் ஒரு மனதோடு ஜெபிக்க வேண்டும். ஒரு மனதோடு ஜெபித்தால் அங்கே நன்மைகள் உண்டாகிறது. ஒரு மனத்தோடு வாழ்ந்தால் அங்கே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஒரு மனதோடு எதிர்த்து போராடினால் விடுதலை கிடைக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் தனக்கு தானே பிரிந்திருந்தால் அண்ணன், தம்பி, மாமா, மச்சா, அக்கா இப்படிப்பட்ட உறவுகளிலே பிரிவு இருக்கும் என்றால் இயேசு எங்கள் குறைகளை குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி தாழ்த்தி சங்கீதம் 133 1ஆம் வசனப்படி அது ஆரோன் சிரசிலே வடிகிற நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கும். கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்கள் குடும்பம் நிரப்பி ஐக்கியப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you, God bless you.